ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதமா நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஈபி பில் அதிகமாக வருது, இதுக்கு முன்னாடி வந்ததை விட இப்போல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈபி பில் அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது தப்பாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் வந்து பண்ணி பார்க்கலாம். அது எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய அந்த அட்டையில் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து தெரியல, நான் வந்து வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த டிஎன்இபியினுடைய அந்த போர்ட்டல் லாகின் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. அதில் உள்ளே போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜில் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களுடைய சர்வீஸ் நம்பர் எதுவோ அந்த சர்வீஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சர்வீஸ் நம்பர் செலக்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே இந்த பில் டேட்டு இதில் கொடுத்துருப்பாங்க, பில் டேட்டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக அந்த இன்வாய்ஸே நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ண உடனே இன்வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இன்வாய்ஸில் வந்து எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ரீடிங் எவ்வளவு, ஃபைனல் ரீடிங் போட்டிருக்காங்க. மொத்தமாக 550 யூனிட் வந்து ஓடி இருக்குது. இதுக்கான அமௌண்ட்டு ரூ. 2460 550 யூனிட்டுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது, எவ்வளோ யூனிட் வந்து லாஸ்ட் 2 மாதம் நீங்கள் கன்சப்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால். இந்த டிஎன்இபி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பில் கால்குலேட்டரினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இதில் டேரிஃப் வந்து டொமஸ்டிக் அப்படின்னு இருக்கணும், பில்லிங் சைக்கிள் பை மந்த்லி தான் இருக்கணும். இதில் இந்த கன்சியூம்டு யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸில் மட்டும் எவ்வளோ யூனிட் ஓடி இருந்ததோ அந்த யூனிட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஏற்கனவே காமிச்ச இன்வாய்ஸில் வந்து 550 யூனிட் ஓடி இருந்துச்சு. அமௌண்ட் எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னா ரூ. 2460 வந்துருந்துச்சு. ஸோ அது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த யூனிட் மட்டும் என்ட்ரு பண்ணிடுங்க. மீதி பாக்ஸில் எதுவும் டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு கால்குலேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அமௌண்ட் வந்துருச்சு. டோட்டல் ரூ. 2460. அதே தான் அந்த இன்வாய்ஸ்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டும் உங்கள் பில்லில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த ரேட், அதாவது ஸ்லாப் படி தான் நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. 1லேருந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் இப்போ டிவிக்கு அரசு கொண்டு வந்துள்ள 101லேருந்து 200 யூனிட்டும் ஃப்ரீ தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101லேருந்து 400 யூனிட்டுக்கு ஒரே சார்ஜஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 500 யூனிட்டை கிராஸ் பண்ணிடுச்சு, 550 யூனிட்டு. அதுவே இப்போ உதாரணத்துக்கு ஒரு 490 யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 490 யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு கால்குலேட் அதை கொடுத்தோன்னே இப்போ வந்துச்சு பாருங்கள், 1லேருந்து 100 யூனிட்டும் ஃப்ரீ தான், 101லேருந்து 200 யூனிட்டும் ஃப்ரீ தான். ரெண்டுக்குமே 0 போட்டாங்க. அடுத்து 201லேருந்து 400 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4.07. 401லேருந்து 490 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6.30. இப்போது இந்த அமௌண்ட்டு, இந்த ஸ்லாப்னுடைய ரேட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏற்கனவே ஒரு ஒன் பேஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் எதுவும் அப்டேட் கரெக்ஷன் எதுவும் பண்ணல. இபி பில் அமௌண்ட்டு அந்த ஸ்லாப் வைஸ் இருக்கக்கூடிய ரேட்டில் எதுவுமே டேரிஃபில் இன்க்ரீஸ் பண்ண கிடையாது. பழசு என்னவோ அப்படியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 201லேருந்து 400 யூனிட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் சப்சிடி போக ரூ. 4.07. ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் வந்திருக்கும், ரூ. 4.07. அதே மாதிரி 401லேருந்து 490 யூனிட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, ரூ. 6.30. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், 401லேருந்து 500 யூனிட்டுக்கு ரூ. 6.30. அதுவே இப்போ வந்து 550 யூனிட் நான் கணக்கு எடுத்துக்கிறேன். 550 யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு கால்குலேட் அப்படிங்கிற கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 to 100 தான் ஃப்ரீ. 101லேருந்து 400 யூனிட்டுக்கு வந்து ரூ. 4.07. அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சுனாவே 101லேருந்து 400 யூனிட்டுக்கு ரூ. 4.07. 401லேருந்து 500க்கு ரூ. 6.03. அதை நெக்ஸ்ட் 501லேருந்து 600 யூனிட்டுக்கு ரூ. 8.40. ஸோ அப்படி தான் இங்கேயே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ரீடிங் எடுக்க வரும்போது கரெக்டாக லாஸ்ட்டாக எந்த டேட்டில் ரீடிங் எடுத்தாங்க, இப்போ எந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அவங்க ரீடிங் எடுக்க
வரதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் டிலே பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 490 யூனிட்டில் கரெக்டாக வந்து நின்றுருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் டிலே பண்ணி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 510 520 யூனிட்னு போயிடும். அப்போ ஸ்லாபே உங்களுக்கு டோட்டலாக மாறும். நீங்கள் நார்மலாக கட்டுற பில்லோட ஒரு ரூ. 700 800 வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த 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 ரீடிங் க்ளோஸ் பண்ணுற டேட் அன்றைக்கி எவ்வளோ உங்கள் மீட்டரில் ரீடிங் ஓடி இருக்கோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க டைம் ஸ்டாம்போட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.